رب لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம்லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வந்து திசை திரும்பி இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கீட்டு ஜன்னா சார்பாக அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் வாழ்த்துக்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புனித மாதம் ரமதான் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது. நோன்பு வைத்து குர்ஆன் ஓதி 5 வேளை சரியாக தொழுது திக்ர்கள் எடுத்து நிறைய அமல்கள் செய்திருப்போம். நிறைய துஆக்களும் கேட்டிருப்போம். இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இனி வரும் ஒவ்வொரு நாளையும் ரமதான் மாதத்தின் நாளை போல் நினைத்தால்தான் இத்தனை நாட்கள் நாம் செய்த அமல்களுக்கு கிடைத்த வெற்றி. இதற்கு மேல் நாம் ஈமான் இன்னும் அதிகரிக்க வேண்டுமே தவிர குறையக்கூடாது. நாம் இவ்வளவு நாட்கள் சேர்ந்து பெற்ற நன்மைகளை அடியோடு அழிக்க ஷைத்தான் பல திட்டங்களை போடுவான். பல விதங்களில் நம்மை வழிகெடுப்பான். ரமதான் மாதத்தில் எவ்வளவு உறுதியுடன் ஈமானுடன் இருந்தோமோ அதே போல இனி வரும் நாட்களும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். ரமதான் மாதம் முழுக்க நிறைய அமல் செய்து அடுத்து வரும் ஈத் நாளில் சரிவர அமல்கள் செய்யாமல் விட்டுடுவாங்க. ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் என அலட்சியமாக விடுவாங்க. ஆனால் அந்த ஒரு நாளில் கோடிக்கணக்கான பரக்கத்துகள் அடங்கியிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக்கிய நாள் இது. இந்த நாளுக்கென ஒரு புனிதம் பரக்கத்து இருக்கு. இந்த நாளில் நாம் கேட்கும் துஆக்களுக்கு உடனடி பதில் கிடைக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாமல் துஆ கேட்காமல் விட்டுடுவாங்க. ஈது தொழுகை முடிந்து ஒரு 5 நிமிடமாவது துஆ செய்து பாருங்க. இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, அடுத்த ஹஜ் பெருநாள் வரை பரக்கத்தாக இருக்கும். நிறைய வேலை காரணமாக துஆ அவ்வளவா கேட்க மாட்டாங்க. நான் சின்னதாக ஒரு துஆ சொல்கிறேன். தொழுகை முடிந்து இந்த ஒரு துஆவை மட்டும் ஓதினால் போதும். உங்கள் ஒவ்வொரு ஹாஜத்தும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அந்த துஆ என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரதி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். இதோட மீனிங் என்னன்னா, எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துஆ இது. ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் தொடர்ந்து ஓதியுள்ளார்கள் என்றால் அந்த துஆ நிச்சயம் சிறப்பான ஒரு துஆவாக தான் இருக்கும். இந்த துஆவும் அப்படிதான். இதோட மீனிங்கை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இம்மை மற்றும் மறுமை இதன் வெற்றிக்கு இந்த ஒரு துஆ போதுமானது. இந்த துஆவை தொடர்ந்து நீங்கள் ஓதி வந்தால் நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நடக்கும். அதுவும் பரக்கத்தான பெருநாள் நாளில் ஓதி துஆ கேட்கும் போது 1000 தேவைகள் இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். சிரமம் பார்க்காமல் ஈத் தொழுகை முடிந்து இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க. இறைவனின் உதவி நாலாபுறத்திலிருந்தும் உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஜம்சம் என்பதன் பொருள் என்ன? இதுதான் இன்றைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.